உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக சீமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தின் மின் தேவை என்பது ஆண்டு ஒன்றிற்கு 12,000 மெகாவாட்டிற்கும் அதிகமான அளவில் இருக்கிறது. ஆனால் உற்பத்தி என்று பார்க்கும்பொழுது அதற்கு குறைவாகத்தான் இருக்கிறது. தமிழகத்தில் மின் உற்பத்தியை அதிகரிக்க பல்வேறு விதமான திட்டங்கள் தற்பொழுது நடைமுறையில் உள்ளன. அதில் ஒன்றுதான் தமிழகத்தின் சில பகுதிகளில் அனல் மின் நிலையங்களை அமைப்பது குறித்த திட்டங்களாகும். தற்பொழுது 4 மிக சிறப்பான ஒரு திட்டங்கள், இந்த அனல் மின் நிலையம் அமைப்பது தொடர்பான திட்டங்கள் தற்பொழுது செயல்படுத்தப்பட இருக்கிறது. அதில் ஒன்றுதான் வறட்சி மாவட்டமாக அறியப்படும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உப்பூர் என்ற பகுதியில் அனல் மின் நிலையம் அமைக்க வேண்டும் அனல் மின் நிலையம் அமைக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு தமிழக அரசு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த உப்பூர் பகுதியில் அமைய இருக்கும் அனல் மின் நிலைய திட்டத்திற்கு தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த அனல் மின் நிலையம் திட்டம் குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கும் இந்த அனல் மின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் இந்த அனல் மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இவர்களிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் அந்த பகுதியில் விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் அனல் மின் நிலையம் அங்கே அமையும் பொழுது அது தங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்கின்ற கருத்தும் அவர்களை பதிவு செய்கிறார்கள். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் உப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அந்த அனல் மின் நிலைய திட்டத்திற்கு ஏன் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுகிறார்கள், இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்பட இருக்கின்றன, அதே நேரத்தில் வளர்ச்சி திட்டங்கள் என்று வரும்பொழுது பல்வேறு விதமான ஒரு நிலைகளை கடந்துதான் வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய சூழலும் தற்பொழுது இருக்கிறது. இந்த விஷயத்தில் அரசின் அணுகுமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல தகவல்களை பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா உப்பூர், வளமாவூர், திருப்பாலைக்குடி பகுதியில் ரூபாய் 10,000 கோடி மதிப்பீட்டில் 1200 ஏக்கர் நிலப்பரப்பில் கடலுக்கு அருகில் அனல் மின் நிலையம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. சூப்பர் கிரிட்டிக்கல் தொழில்நுட்பத்துடன் கூடிய இதன் 2 அலகுகள் 1600 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் வகையில் அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தை மேற்கொள்ள உப்பூர், வளமாவூர் மற்றும் திருப்பாலைக்குடி ஆகிய இடங்களில் 1342.11 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்திட தமிழக அரசு கடந்த 21/1/2014 அன்று நிர்வாக அனுமதி அளித்தது. இதனையடுத்து அரசு புறம்போக்கு நிலம் 379.61 ஏக்கரையும் 1000 விவசாயிகள் விவசாயம் செய்து கொண்டிருக்கும் பட்டா நிலம் 926.5 ஏக்கரையும் கையகப்படுத்த அரசு முடிவு செய்தது. இதற்காக பல்வேறு இடங்களில் அரசு சார்பாக கருத்து கேட்பு கூட்டங்களும் நடைபெற்றது. கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இப்பகுதியில் அனல் மின் நிலையம் அமைப்பதற்கு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஏற்கனவே வறட்சி மாவட்டமாக அறியப்படும் ராமநாதபுரத்தில் அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டால் விவசாய தொழில் அழிந்து 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் வேலை இழக்கும் சூழ்நிலை ஏற்படும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளனர். இது தவிர அனல் மின் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அதற்காக கொண்டுவரப்படும் நிலக்கரியிலிருந்து வெளியேறும் சாம்பலால் இப்பகுதி மக்களுக்கு சுவாச கோளாறு போன்ற பல்வேறு நோய்களும் பரவ வாய்ப்பு உள்ளது. இத்திட்டத்திற்காக பயன்படுத்தப்படும் தண்ணீர் மறுசுழற்சிக்கு பின் மீண்டும் கடலில் விடப்பட்டால் ராமநாதபுரம் மாவட்டத்தின் சிறந்த வளங்களில் ஒன்றான மீன்வளம் மாசுபடும் என்று கூறப்படுகிறது. இதனால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்படுவதுடன் இப்பகுதியில் கிடைக்கும் மீன்களை சாப்பிடுபவர்களுக்கும் நோய்கள் பரவும் அபாயம் ஏற்படும் என்ற ஐயப்பாடும் எழுந்துள்ளது. திருவாடனை தாலுகாவின் நெற்களஞ்சியமாக விளங்கும் விவசாய நிலங்களை பாதுகாக்கவும் ராமநாதபுரம் மக்களின் நலன் கருதியும் இந்த அனல்மின் நிலைய திட்டத்தை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கை. ராமநாதபுரம் பகுதியில் அமைய இருக்கும் அனல் மின் நிலைய திட்டத்திற்கு அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். மேலும் இந்த பகுதியில் விவசாய நிலங்கள் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் இதற்கு ஒரு காரணம் என்று சொல்லலாம். ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டம் என்பது வறட்சி அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓரளவிற்கு விவசாயத்தினால் பயன் பெறும் ஒரு பகுதி என்று பார்த்தால் அது திருவாடனை பகுதிதான். ஆனால் இப்பொழுது அந்த பகுதியிலும் இந்த அனல் மின் நிலையம் வரும்பொழுது விவசாய வாழ்வாதாரங்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள் அந்த பகுதி விவசாயிகள். இன்றைக்கு இது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நேரடியாக ராமநாதபுரத்திலிருந்து தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாலா.
மற்றும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தியரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் முன்னாள் IAS அதிகாரி திரு முருகன் அவர்கள். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக ராமநாதபுரம் பகுதியை பொறுத்தவரை இந்த திட்டம் என்பது எப்போது அறிவிப்பு செய்யப்பட்டது, இந்த திட்டத்திற்கான நிலங்கள் பற்றி பார்க்கலாம். முதல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனல்மின் நிலையங்கள் என்று பார்க்கும் பொழுது நெய்வேலியில் 2070 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகு கொண்ட அனல்மின் நிலையம் இருக்கிறது. தூத்துக்குடியில் 1050 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. 5 அலகுகள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் மேட்டூர் அனல்மின் நிலையத்தை பொறுத்தவரை 1440 மெகாவாட் மின்சாரம் செய்யப்படுகிறது. 5 அலகுகள் அங்கே இருக்கின்றன. வடசென்னையை பொறுத்தவரை 1830 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது 5 அலகுகளில். எண்ணூர் அனல்மின் நிலையத்தை பொறுத்தவரை 5 அலகுகளில் 450 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. நிலுவையில் இருக்கக்கூடிய அனல்மின் திட்டங்கள் என்று பார்க்கும் பொழுது தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருவள்ளூர், உடன்குடி ஆகிய 4 திட்டங்களுக்கு அரசு தற்பொழுது அனுமதி அளித்திருக்கிறது. இந்த 4 திட்டங்களின் மூலம் 4180 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என்கின்ற அறிவிப்பையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் அனல்மின் நிலையம் அமையக்கூடிய பகுதிகள் என்று பார்த்தால் 3 வருவாய் கிராமங்களுக்கு உட்பட்டு, அதாவது உப்பூர், வளமாவூர், திருப்பாலைக்குடி ஆகிய 3 வருவாய் கிராமங்களுக்கு உட்பட்டு 12 கிராமங்கள் அதில் வருகின்றன. கையகப்படுத்தக்கூடிய நிலங்கள் என்று பார்க்கும் பொழுது அரசு புறம்போக்கு நிலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 238 ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது. விவசாய பட்டா நிலங்கள் 674 ஏக்கர் நிலங்கள் இதில் கையகப்படுத்தப்பட இருக்கின்றன. மொத்தம் 912 ஏக்கர் நிலங்கள் இந்த அனல்மின் நிலைய திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட இருக்கின்றன. மேலும் இங்கே அனல்மின் நிலையம் அமைந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்று பார்க்கும் பொழுது நிலத்தடி நீர் மாசுபடக்கூடிய சூழ்நிலை அங்கே உருவாக இருக்கிறது. நிலக்கரி சாம்பலால் சுவாச கோளாறுகள் ஏற்படும் என்கின்ற அச்சமும் அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. மேலும் கடலில் கலக்கக்கூடிய, அதாவது அனல்மின் நிலையத்திலிருந்து வரக்கூடிய கழிவு நீரால் இந்த கடலில் கலக்கும் பொழுது மீன் உற்பத்தி பாதிக்கக்கூடிய நிலை உருவாகும். மேலும் தூசி படலத்தால் சுற்றி உள்ள விளை நிலங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய அபாயமும் இருப்பதாக இந்த பகுதி மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் நிலை என்பது எப்படி இருக்கிறது, இந்த அனல்மின் நிலைய திட்டத்திற்கு ஏன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் உட்பட பல்வேறு தகவல்களை பார்க்க இருக்கிறோம். முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பாலாவிடம் பேசலாம். பாலா, ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எத்தனை ஹெக்டேர் பரப்பளவுல விவசாய நிலங்கள் இருக்கு, அங்கே என்னென்ன உணவு தானியங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது? ராமநாதபுரம் மாவட்டம் சொன்னாலே ஒரு வறட்சியான மாவட்டம். இந்த வறட்சியான மாவட்டத்தில் வந்து 1 லட்சம் ஏக்கருக்கு மேல வந்து நெல் விவசாயம் பண்றாங்க. அதே போல வந்து 15,000 ஏக்கருக்கு மேல வந்து மிளகாய் மற்றும் வத்தல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தற்சமயம் வந்து பார்க்கும்போது இந்த ராமநாதபுரத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று அழைக்கக்கூடிய திருவாடனை தாலுகா, அதை வந்து குறிப்பா சொல்லணும் என்றால் இந்த வளமானூர் மற்றும் உப்பூர் போன்ற பகுதிகள் தான் வந்து நல்ல ஒரு நாகநேந்தல் போன்ற பகுதிகள் தான் வந்து ஒரு விவசாயம் செய்யக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றன. அது மட்டும் வந்து இந்த பகுதிகளில் தான் உயர் ரக பொன்னி அரிசிகள் வந்து நெல் விளையக்கூடிய பகுதியாகவும் உள்ளது. ஆனால் தற்சமயம் வந்து இந்த பகுதிகளுக்கு வந்து அனல்மின் நிலையத்தினால வந்து பாதிப்புகள் அதிகமாக உள்ளது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 ஏக்கருக்கு மேல வந்து இந்த நெல் விவசாயம் செய்யக்கூடிய பகுதிகளில் வந்து அனல் நிலையம் அமைப்பதற்காக வந்து அரசு வந்து கையகப்படுத்துவதற்காக திட்டமிட்டுள்ளனர். இதனால வந்து மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இந்த அனல்மின் நிலையத்தினால வந்து விவசாயிகளுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படப்படுவது கிடையாது. இதை சார்ந்துள்ள இந்த பகுதியை சார்ந்துள்ள வந்து திருப்பாலக்குடி மற்றும் மோர்பனை சொல்ற இது வந்து மீனவர் கிராமங்கள். இந்த மீனவ கிராமங்கள் வந்து மீனவர்கள் அனைவரும் வந்து சிறு மீனவர்கள் தான். கடலில் விசைப்படகுகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்கள் கிடையாது. ஆழ்கடலில் சென்று அனைவரும் வந்து கரையோரங்களில் மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்கள் தான். இந்த அனல் மின் நிலையம் வரும்பொழுது வந்து அந்த அனல் நிலையத்திற்கு வந்து தண்ணீர் குளிர் ஊட்டுவதற்காக வந்து கிட்டத்தட்ட வந்து மோர்பனைன்னு சொல்ற பகுதியிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வாய்க்கால் அமைக்கிறாங்க. அந்த வாய்க்கால் அமைத்து தண்ணீர் எடுப்பதற்கும் அதே போல வந்து கழிவு தண்ணீரை கொண்டு போய் கடல்ல கொண்டு போய் கலப்பதற்கு வந்து திட்டமிடப்பட்டுள்ளதாம். அதனால் வந்து மீன்கள் வந்து இனப்பெருக்கம் செய்வது வந்து கரையோரங்களில் தான் செய்யும். இதனால வந்து இந்த தண்ணீர்களை வந்து கழிவு தண்ணீர்களை விடும்போது வந்து மீன் உற்பத்தி வந்து குறைவதை தவிர குறையும். அது மட்டும் இல்லாமல் வந்து மீன் வந்து முற்றிலும் அலையும். இதனால வந்து மீனவர்களுடைய கிட்டத்தட்ட வந்து திருப்பாலக்குடி மற்றும் மோர்பனையில வந்து 8000க்கு மேற்பட்ட கிராம மக்கள் வந்து மீன் தொழிலை நம்பியுள்ளனர். இதனால வந்து எங்களுக்கு பாதிப்பு, இந்த அனல் நிலையினால பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாதிப்பு பார்த்தோம்னா திருவாடனை பகுதியில் வந்து அதிகமான உப்பு தொழில்கள் செய்யக்கூடிய பகுதியாக இருக்கு. உப்பு அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 ஏக்கருக்கு மேற்பட்ட உப்பளங்களை வந்து நிலங்களை வந்து கையகப்படுத்துறதுக்கு திட்டமிட்டுள்ளனராம். அதனால வந்து ஒரு 9, அதாவது வருடத்துக்கு வந்து 8 மாதத்துக்கு வந்து உப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த 40 ஏக்கர்ல வந்து 500 முதல் 1000 டன் வரை உற்பத்தி செய்கின்றனர். அது ஒவ்வொரு டன்னு வந்து கிட்டத்தட்ட வந்து அரசு செய்யும்போது வந்து 700 முதல் 1000 ரூபாய் வந்து அந்த நிலைமைக்கு தகுந்த மாதிரி விலையை நிர்ணயம் செய்யப்படும். அதனால வந்து அதை நம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 60 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. அவர்களுடைய வாழ்வாதாரமும் ஜீவனாம்சமும் பாதிக்கப்படும் சொல்றது அவங்களுடைய கோரிக்கையா
வேதனையாக உள்ளது. ஆனா அது தவிர வந்து விவசாயிகள் கூறும்போது வந்து பெண்கள், குறிப்பா வந்து பெண்கள் கூறும்போது வந்து ஆண்கள் வந்து விவசாயம் செய்தாலுமே வந்து நாங்கள் வந்து இந்த பகுதியில வந்து கால்நடைகளை வளர்க்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு இந்த பகுதியில மட்டுமே வந்து 3000க்கும் மேற்பட்ட ஆடுகள் இருக்கு. 6000க்கும் மேற்பட்ட ஆடுகளும் 3000க்கும் மேற்பட்ட மாடுகளை வந்து இந்த பகுதியில நாங்க நம்பி வளர்ந்து இருக்கோம். இந்த பகுதியில விட்டு எங்களை வந்து வெளியே ஏற்றணும்னு நினைச்சாங்கன்னா வந்து நாங்க இந்த பகுதியை கொண்டுட்டு நாங்க எங்க போறது? ஆனா தற்சமயம் வந்து சில தினங்களுக்கு முன் வந்து இங்க திருவாடனையில வந்து இந்த பகுதி மக்களை அழைத்து வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடந்துச்சு. ஆனா வந்து அந்த கூட்டம் வந்து எங்களுடைய கருத்துக்களை கேட்காமல் அவங்களுடைய கருத்துக்களை வந்து திணிப்பும் கூட்டமாக தான் இருந்துச்சு. இதனால வந்து நாங்க அந்த கூட்டத்தை வந்து நாங்க வந்து புறக்கணிச்சோம் சொல்றது பகுதி மக்களுடைய வேதனையாக உள்ளது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். பாலா, ராமநாதபுரம் பகுதியில் இந்த அனல் மின் நிலையம் அமைப்பது பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். விவசாயிகளுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் அவர்கள் வளர்க்கக்கூடிய இந்த கால்நடைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக எமது செய்தியாளர் அவர்களுடைய கருத்தை முன்வைக்கிறார். நமது செய்தி அரங்கில் இருக்கும் திரு முருகன் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழகத்துல பல்வேறு அனல் மின் நிலையங்கள் இருக்கு. இப்போ இந்த அனல் மின் நிலையம் அமைப்பதற்கான தேவைகள் என்பது எப்படி இருக்கு? இப்போ இந்த கொஸ்டின்ல நீங்க ஃபர்ஸ்ட்ல கேட்டதுக்கு ஆன்சர் பண்றேன். இப்போ இந்த இடத்தை எதற்கு தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல. ஒன்னு கிரிட் ஃபார்மேஷன் ஒன்னு சொல்லுவோம். அதாவது மின் உற்பத்தி பல இடங்களில் செய்யப்பட்டாலும் அந்த மின்சாரத்தை கொண்டு பல இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம், அந்தந்த இடத்துக்கு கொடுக்குறோம். இப்ப நீங்க வந்து சென்னையில மின் உற்பத்தி பண்றோம், அதை கொண்டு போய் காஞ்சிபுரத்தில் கொடுக்குறோம், இந்த பக்கமா போய் பாண்டிச்சேரிக்கு அனுப்புறோம் அப்படின்னு நம்ம பண்றோம்ல, அந்த போற அந்த வழிக்கு கிரிட்னு பேரு. இந்த கிரிட் ஃபார்மேஷனுக்கு இடைவெளி இருக்கின்ற இடங்களில் புதிய மின் நிலையங்களை அமைப்போம். இப்ப உதாரணமா மதுரை பக்கத்துல நீங்களே ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்க, தூத்துக்குடி, அதுக்கப்புறம் இங்க வந்துடுறீங்க நாகப்பட்டினம் சைடுன்னு வச்சீங்க. இடையில எங்கேயுமே வந்து நல்ல மின் உற்பத்தி இல்லைன்னா ராம்நாடை நம்ம தேர்ந்தெடுப்போம். ராம்நாடை நம்ம தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் ராமநாடு மாவட்டத்திற்கு நன்மை செய்வதற்காகத்தான். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இவங்க சொல்றாங்களே அப்ஜெக்ஷன், இந்த அப்ஜெக்ஷன் எல்லாம் அரசு துறையில் ஆராயப்பட்டு இதை நாம் செய்யலாம் என்று சொல்லி ஒரு அறிக்கையாக அரசுக்கு அனுப்பி அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் இஷ்யூ பண்ணதான் இந்த நீங்க சொன்னீங்களே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர். இதுல சொல்ற எல்லா விஷயங்களும் ஏற்கனவே வந்து ரொம்ப தெளிவா கணிக்கப்பட்டு அதுக்குள்ளான விடைகளும் கணக்கப்பட்டு. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், அனல் மின் நிலையத்திலிருந்து நிறைய புகை வரும், புகை வராதபடி என்வாயன்மெண்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்கணும்னு தெளிவா இருக்கு. அதுல இருந்து வர கழிவு நீரை கொண்டு போய் ஆற்றில் கலப்பார்கள். அந்த கழிவு நீர் ஏற்பட்டு ஃபேக்டரியை விட்டு, அதாவது மின் நிலையத்தை விட்டு வெளியே வரும்போது என்னென்ன மாதிரி கெமிக்கல் இருக்கணும், பிசிக்கல் இருக்கணும்னு கிளீனா டெஸ்ட் பண்ணிருக்கோம், பிரைவேட் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும். சோ அங்க போற தண்ணி சாதாரண தண்ணியா தான் கடல்ல போய் கலக்கும். அப்புறம் அதுல இருந்து வர்ற புகையில எங்களுக்கு சுவாசம் பாதிக்காது. அப்படி பார்த்தா நீங்க கல்பாக்கத்துல எவ்வளவு பேர் மாட்டிருக்கணும், தூத்துக்குடியில எவ்வளவு பேர் மாட்டிருக்கணும், இங்க வந்து நம்ம இடங்கள்ல எவ்வளவு பேர் மாட்டிருக்கணும். எல்லாரும் அந்த புகையை சுவாசி எல்லாம் இறந்துடல. இவர்கள் கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் ஒன்று உண்மையிலேயே இந்த விவரங்களை புரியாமலும் பேசலாம், அல்லது அங்க இருக்க சிலர் வந்து தூண்டி விட்டு இந்த இடத்துல நமக்கு வராம ஒரு பக்கத்து இடத்துல வந்தா நம்ம நிலம் நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு. இது எனக்கு வேலையிலே உள்ள அனுபவத்தை நான் சொல்கிறேன். லேண்ட் அக்விசிஷன் பண்ண போகும்போது கிட்டத்தட்ட எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. அப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்போம். இப்ப வந்து நிறைய டிவி வந்துருச்சு, பத்திரிகை வந்துருச்சு, ரோட மறிச்சாங்க, காரை மறிச்சாங்கன்னு சொல்றதுனால இதெல்லாம் நடக்குது. கலெக்டர் ஒரு கூட்டம் போடுறாரு, உங்களுடைய அப்ஜெக்ஷன் எல்லாம் சொல்லுங்கன்னு, எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்றாரு, நேர கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாரு. உடனே பல டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு அனுப்புறோம். என்வாயன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்க இருக்கவங்க சொல்றாங்களப்பா, அந்த புகை வந்தாக்கி மூச்சு விடுற போது கஷ்டப்படுமா? இல்ல சார், நாங்க டெஸ்ட் பண்ணிட்டோம், ஆக்சிஜன் கான்டென்ட் இவ்வளவு இருக்கும், ஒன்னும் ஆகாது. அப்ப நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவோம். அப்புறம் வந்து பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு கேட்போம், அதுல இருந்து வர தண்ணி போய் கடல்ல கலக்கும் போது மீன் இனங்கள்லாம் அழிந்து விடுமா? இல்ல, அழியாது. அதுக்கு நிறைய உதாரணங்களையும் சொல்ல முடியும். இப்ப திருவள்ளூர்ல இருக்கு, அந்த பக்கம் போனீங்கன்னா தூத்துக்குள்ள இருக்கு, எல்லா மீனும் செத்து போகலைங்க. சோ இந்த இவர்கள் சொல்கின்ற எல்லா காரணமும் ஒரு புனையப்பட்ட காரணம் என்பது என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம் திரு முருகன். அனல் மின் நிலையம் என்பது தமிழகத்தின் பல இடங்களில் அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த பகுதியில் இந்த மாதிரியான பாதிப்புகளால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறதா? அங்கே எல்லாம் அமைதியான ஒரு சூழல் தான் நிலவுகிறது என்கின்ற ஒரு கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த அனல் மின் நிலையம் அமைக்கப்படும் பொழுது இதற்கான கூட்டம் நடத்தப்பட்டு அந்தந்த துறைகளிடமிருந்து சான்றுகளும் பெறப்பட்டுதான் இந்த திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் இது குறித்த பல தகவல்களை பார்க்கலாம். ராமநாதபுரம் உப்பூர்
பகுதியில் அமைய இருக்கக்கூடிய அனல் மின் நிலையத்திற்கு அந்த பகுதி மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். இது பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பாலாவிடம் பேசலாம். பாலா, இப்போ அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேளுங்க, இந்த அனல் மின் நிலையம் அமைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு எப்போது வெளியிடப்பட்டது? இதற்காக எவ்வளவு நிலங்கள் கையகப்படுத்தப்பட இருக்கிறது? இந்த அனல் மின் நிலையம் அங்க அமையறதுனால அவங்க என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க? அவங்க கிட்ட கேளுங்க. தற்சமயம் இப்ப நம்ம நிக்கிறது வந்து திருவாடானை தாலுகா உள்ள நாகநேந்தல் சொல்ற பகுதி தான். இந்த பகுதியில தான் வந்து கிட்டத்தட்ட வந்து அதிகமான நிலங்களை கையகப்படுத்த விடுறாங்க. அதுல உள்ள நம்ம நாகநாதன் ஒரு விவசாயி இருக்காரு, நம்ம கேட்போம், இந்த அனல் மின் நிலையம் வந்து எப்ப வந்து நிலங்களை கையகப்படுத்துறோம் உங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க, இதனால வந்து உங்களுக்கு என்ன விதமான பாதிப்புகள் வரும் நினைக்கிறீங்க? திருவாடானை தாலுகா சோழந்தூர் இருக்கா, உப்பூர் குரூப்பு, திருப்பாலை குரூப்பு, வளமாவூர் குரூப்பு, நாகநேந்தல் கிராமம், இதுக்கு சம்பந்தப்பட்ட மோர்மனை மீனவர் கிராமம், திருப்பாலை கிராமம், கிட்டத்தட்ட 2000 குடிகளை வசிக்கின்ற கிராமத்துல ஒரு 1500 விவசாயிகள் குடியிருக்காங்க. அதுல எங்களுடைய விளைநிலங்களை, அதாவது 730 ஏக்கர் பட்டா நிலங்களை கையகப்படுத்துவதாக மாவட்ட ஆட்சியாளர் நாளேடில் நாங்கள் படித்தோம். அந்த திட்டத்திற்காக எங்க விளைநிலங்களை எங்க கண்டிப்பாக விட்டுக் கொடுக்க முடியாது. அப்படி அந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தினால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை, விவசாயிகளை ஒன்று திரட்டி அந்த மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதாவது வந்து இந்த ஜூலை 4ஆம் தேதி தேய்பட்டத்தில் எங்களுக்கு கருத்து கணிப்பு கூட்டம் போட்டிருந்தாங்க. அந்த எல்லா மீனவர்களும் விவசாயிகளும் கலந்துக்கிட்டோம். அந்த கருத்து கணிப்பு கூட்டத்தில் எங்களுக்கு எந்த கருத்தையும் கேட்காம அவருடைய கருத்தை மட்டும் பரிமாறினாங்க. அதில் முறைகேடாக ஒரு விவசாயிய மாவட்ட ஆட்சியாளர்களை தன்னிச்சையாக அவரை கைது செஞ்சாங்க. அதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தியிருப்போம். அவங்க எந்த அடிப்படையில் கைது செய்ததற்காக நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எங்கள் விளைநிலங்களை நிச்சயமாக விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. ஆனால் இதற்கு முன்னாடி நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் மின்சாரத்துறை அமைச்சர் நட்ட விஸ்வநாதன் சோழந்தூருக்கு வந்திருந்தாங்க. அப்ப நாங்க இங்கிருந்து எங்க கிராமத்திலிருந்து இந்த சம்பந்தப்பட்ட மனுவை மின்சாரத்துறை அமைச்சர் நட்ட விஸ்வநாதன் கொடுக்கிறோம். அவர் உடனே பிரிச்சு பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட கூப்பிட்டு எக்காரணத்தை கொண்டும் இந்த விளைநிலங்களை கையகப்படுத்தாமல் இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போறாரு. அந்த உத்தரவை மீறி இந்த மாவட்ட ஆட்சியாளர் எங்க நிலங்களை கையகப்படுத்த முன்வருகிறார். அப்படி கையகப்படுத்தினால் அதில் என்ன விளைவுகளை சந்திப்பார் என்பதை நாங்கள் விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்துவோம். நாங்கள் இந்த விளைநிலங்களை வச்சுதான் எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அதாவது வந்து விவசாயத்தை நம்பி எங்கள் பிள்ளைய படிக்கிறோம். இந்த 1500 விவசாய குடும்பத்திலேயும் கிட்டத்தட்ட யூகேஜி எல்கேஜிலிருந்து மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியிலிருந்து பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்கள் கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2000 மாணவர்களையும் நாங்கள் எதிலிருந்து படிக்க வைக்கிறோம்? விளைநிலத்தை படிக்க போறோம். அப்ப விளைநிலை கையகப்படுத்தினா எங்க பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணுவோம்? நாங்க இந்த 2500 மாணவர்களை ஒன்று திரட்டி அதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படும். அந்த போராட்டத்துக்கு என்ன தலைப்பு வைப்போம்? எங்க பிள்ளைகளுடைய படிப்புகளை முடக்கிட இருக்க மாவட்ட ஆட்சியாளரும் அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் கண்டித்து உப்பூரிலிருந்து ஈஜிஆர் வழியே மாவட்ட கலெக்டரை முற்றுகையிட்டு மாவட்ட மாணவர்களுடைய மத்தியில மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்துவோம். அப்படி அதற்கு கட்டுப்படாமல் இந்த திட்டத்தை மறுபரிசீலனை பண்ணி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் எத்தனையோ இடங்களில் உபரி நிலங்கள் அரசு புறம்போக்கு தரிசனங்க இருக்கு. அந்த இடத்தை பரிசீலனை பண்ணி மாற்று கருத்துக்கு அனுப்பலாம். அதையும் மீறி இந்த திட்டத்தை ஒரு அமலுக்கு கொண்டு வர மாவட்ட நடத்தால் மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்துவோம். அப்படிப்பட்ட திட்டத்துக்கும் இவர் எங்களுடைய அணுகுமுறை அணுகாமல் தன்னிச்சையாக சர்வாதிகாரமாக, அதாவது வந்து இந்த விளைநிலங்களை பற்றி இந்த மாவட்ட ஆட்சியாளருக்கு தெரியல. இந்த விளைநிலங்கள்ல என்ன விளையுது? ஒரு ஏக்கர்ல கிட்டத்தட்ட 38 இருந்து 40 மூடை நெல் விவசாயம் பண்றான். அந்த 40 மூடை நெல் இன்னைக்கு ஒரு மூடை நெல் 1200 இருந்து 1500 வரை விற்கிறோம். அப்ப அந்த விளைநிலங்களை வச்சு அவங்க பிள்ளைய படிக்க வைக்கிறோம். அது தெரியாம இந்த கலெக்டர் என்ன பண்றாருன்னா, அது தவறான கருத்து, அதாவது வந்து அந்த விளைநிலங்களுடைய மதிப்பீடு என்னன்னு தெரியாம தவறான கருத்தை தமிழக அரசுக்கு சமர்ப்பிக்கிறாரு. அதை வைத்து இவர் முறையான கருத்துக்களை தமிழகத்துக்கு சமர்ப்பாக முறையற்ற தகவலை கொடுத்து எங்களை முடக்க நினைக்கும் மாவட்ட ஆட்சியாளர்களை கண்டிப்பாக நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை விவசாயத்தை நம்பி இருக்கோம். தற்சமயம் வந்து நம்ம விவசாயி கருணாகரன் இருக்காரு. நம்ம அவர்கிட்ட அந்த விளைநிலங்களை வந்து எப்ப முதல் முறையா வந்து எப்ப கையகப்படுத்தணும் உங்களுக்கு அறிவிச்சாங்க? இதுவரை அறிவிக்கவே இல்லை. நான் ஒரு அதிகாரியை பார்த்து கேட்டேன் உப்பூர்ல.
அவர் சொன்னாரு நான் அந்த மீன் முட்டை குஞ்சு பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு. அப்புறம் இன்னொரு தடவை பார்த்து கேட்டேன், ஏன் நீங்க அனல் மின் திட்டத்துக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு ஆமாயா வந்திருக்கோம் அப்படின்னாரு. அப்போ உங்க நிலங்களை எல்லாம் கையகப்படுத்த போறாங்களே என்ன செய்யறேன்னு கேட்டேன். எங்க நிலங்களை எந்த சூழ்நிலையும் அடக்குமுறையில வந்தாலும் சரி அல்லது அழைச்சி பேசுறதுக்கு வந்தாலும் சரி உயிரே போனாலும் எங்க நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா இது அரசு செஞ்ச ஒரு சரியான தவறு. இதுக்கு எத்தனையோ தகுதி இல்லாத நிலங்கள் இருக்கு. அந்த நிலங்கள்ல இந்த திட்டத்தை நிறைவேற்றலாம். ஏன்னா தஞ்சாவூர் ராமநாதபுரம் மாவட்டத்துல தஞ்சாவூர் ஜில்லான்னு சொல்லுவாங்க திருவாரூர் தாலுகாவில். அதுலயும் உற்பத்தி திறன்ல நல்ல முற்போக்கான பகுதி இந்த காமனூர் பஞ்சாயத்து. இந்த பகுதியில கொண்டாந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றினா இந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்த மக்களும், அதாவது எங்க கிராமம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கு வேற வழியே இல்ல. இதை தவிர வேற வழி கிடையாது. விவசாயத்தை நம்பிய முழுக்க முழுக்க இருக்கிறான். அதனால இதை விட உற்பத்தி திறன் உள்ள பகுதி வேற பகுதியும் இல்ல. இதை விட உற்பத்தி திறன் உற்பத்திக்கே தகுதி இல்லாத பகுதி எத்தனையோ பகுதி இருக்கு. அந்த பகுதியில இந்த திட்டத்தை நிறைவேற்றலாம். ஆனா இந்த பகுதியில வந்தா அடக்குமுறையில வந்தாலும் சரி, எங்களை அழைச்சி பேசுறதுக்கு வந்தாலும் சரி, நாங்க எந்த சூழலையும் உயிரே போனாலும் இந்த திட்டத்தை செயல்படுத்த விட மாட்டோம். எதிர்க்கிறதுக்கு எந்த அடிப்படையிலையும் நாங்க தயாரா இருக்கிறோம். அடக்குமுறை வந்தா தாங்கிக்கிறவும் தயாரா இருக்கிறோம். அழைச்சி பேசுறதுக்கு வந்தாலும் நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனா திட்டத்தை மட்டும் உயிரே போற வரை நாங்க விடவே மாட்டோம். இல்ல செயல்படுத்த விடவும் மாட்டோம். தற்சமயம் நம்ம இந்த பெண் பண்ணிருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்க. இந்த ஊர்ல இந்த விளைநிலங்களை கையகப்படுத்துறதா இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க ஊர்ல அனல் மின்சாரம் வருதுன்னு சொல்றாங்க. நாங்க பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்கிறோம். எங்களுக்கு விவசாயத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. எங்க பிள்ளைய படிக்கிறதுக்குள்ள விவசாயத்தை நம்பிதான் இருக்கோம். நாங்க ஒரு ஏக்கர்ல வெள்ளாம போட்டா 1 லட்சம் ரூபாய்க்கு வருஷத்துக்கு நெல்லு போடுறோம். ஆனா இவங்க எவ்வளவு எங்களுக்கு கொடுக்க முடியும்? எங்க ஊர்ல தண்ணி இல்ல, எதுவுமே இல்ல. எல்லாமே நாங்களே செயல்படுத்தி கேணி வெட்டிய தண்ணி சேமிச்சு அதே நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அனல் மின்சாரம் வந்தா எங்களுக்கு குடும்பம் மட்டும் இல்ல, எங்க ஆடு மாடு எல்லாமே பாதிக்கப்படும். ஆடு மாடு வச்சுதான் நாங்க பொழைக்கணும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆடு மாடுலாம் வச்சுக்கிற முடியாதுன்னு சொல்றாங்க. விவசாயத்தை நம்பிதான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த விவசாயத்தை இல்லாட்டினா எங்களால இருக்கவே முடியாது. நாங்க பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அப்புறம் கடல்ல தான் போய் விழுந்து சாகுறாப்புல இருக்கோம். நாங்க கடைசி வரைக்கும் சாகு வரைக்கும் போராடுவோம். அனல் மின்சாரம் வரக்கூடாது, எந்த அதிகாரிகளும் இங்க வரக்கூடாது, அனல் மின்சாரம் வருதுன்னு எதுவும் பண்ணக்கூடாது. நீங்க ஆடு மாடு வச்சுக்கிறீங்க. நீங்க எவ்வளவு ஆடு மாடு வைக்கிறீங்க? இப்ப அவங்களை ஊரை விட்டு காலி பண்ணா நீங்க என்ன ஒண்ணு பண்ணுவீங்க? ஊரை விட்டு காலி பண்ணா நாங்க என்ன சாக வேண்டியதான். நாங்க சாக வேண்டியதான். எங்க பாட்டம் புட்டம் சம்பாதிச்ச சொத்தை அவங்க எடுக்கணும்னு சொல்றாள். அதை எடுக்க முடியாது. யாருமே எடுக்க முடியாது. யாரும் எடுக்க முடியாது. எங்க சொத்தை நாங்க கொடுக்கவும் மாட்டோம். யாரும் கொடுக்க மாட்டோம். புள்ள குட்டிய காப்பாத்தணும். நாங்க புள்ள குட்டிய இருக்கணும், குடும்பமா இருக்கணும். சொத்தை அவங்க எடுக்கணும் திட்டம் போடுறால எடுக்க முடியாது. எங்க ஊர்ல எதையும் செய்ய முடியாது. எங்க நாட்டுல யாருமே வரக்கூடாது. நிலத்தை விடவே மாட்டோம், வரக்கூடாது. கேட்டிருப்பீங்க வரும்போது இந்த மக்கள் அனைவரும் எக்காரணத்தை கொண்டு எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நிலத்தை எக்காரணத்தை கொண்டு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்றது எங்களுடைய கருத்தா உள்ளது. தொடர்ந்து பேசலாம் பாலா. ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த உப்பூர் பகுதியில் அனல் மின் நிலையம் அமைப்பதற்காக தங்களுடைய விளை நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது, இதை வைத்துதான் தங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது என்கின்ற ஒரு பய உணர்வை இந்த விவசாயிகள் மத்தியில் நாம் பார்க்க முடிகிறது. திரு முருகன் அவர்களிடத்தில் கேட்கலாம். சரி, இப்போ அங்க இருக்கிற விவசாயிகள் நல்லா கேட்டமா பாத்திருப்பீங்க. உங்களுக்கு இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க அனல் மின் நிலையம் வருது அப்படிங்கறத விட அதற்காக கையகப்படுத்தக்கூடிய தங்களுடைய நிலங்கள் போகுது அப்படிங்கிற ஒரு பய உணர்வும் பீதியும் தான் அவங்க கிட்ட இருக்கு. இப்போ அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு இதை எடுத்து சொல்லி அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த அவங்க தவறிட்டாங்க. அதாவது உங்களுக்கு இது புதுசு, எங்களுக்கு ரொம்ப நாள் பழகின விஷயம். எப்படின்னா 1894, அதாவது கிட்டத்தட்ட பாருங்களேன் 120 வருஷத்துக்கு முன்னாடி லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் வருது. இப்போ இவங்க சொல்ற வாதத்தை எல்லா லேண்ட் அக்விசிஷனுக்கும் கொண்டு வரலாம். உதாரணமா நம்ம கிராமங்கள்ல ரோடு இல்லாம இருக்கு, நம்ம ஊர்கள்ல ரயில் நிலையங்கள் கிடையாது, பஸ் டிப்போ கிடையாது, எல்லாரும் காலடியா நடந்து போறோம், சைக்கிள்ல போறோம்னு 1890 இங்கிலீஷ்காரங்க வர்ற காலத்துல இருக்கும்போது ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அரசுக்கு தேவையான நிலத்தை நாங்க லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் படி எடுப்போம். அதோட இது தெளிவா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்? 41 நோட்டிபிகேஷன் ஒண்ணு நாங்க நோட்டிஃபை பண்ணுவோம். அதுல உங்க நிலமா ஏன் நிலமாலாம் பார்க்க மாட்டாங்க. சதுரமா இருக்கணும் ஒரு இடம், 300 ஏக்கர் வேணும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போடுறதுக்கு, ஒரு அனல் மின் நிலையம் போடுறதுக்கு நம்ம ஸ்கீம் போடுவோம். அதுல யார் யார் நிலைச்சு வந்தார்களோ அவங்க எல்லாம் பட்டாவுக்கு அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்போம், 41 நோட்டிபிகேஷன் பேரு. அப்புறம் 5 என்கொயரின்னு ஒண்ணு போடுவோம். அவங்க எல்லாரும் ஐயா இந்த பாருங்க, அவன் தெளிவா சொல்லணும், இந்த இடத்துக்கு பதிலா இந்த இடத்தை எடுத்துங்கன்னு சொல்லி அது நமக்கு அரசு அதிகாரிகள் அதை ஆராய்வாங்க.
சரி இப்படி சதுரமா இருக்கு, இவர் சொல்றபடி பார்த்தா இப்படி சதுரமா இருக்குன்னா ஓகேன்னு கூட சொல்லலாம். அப்புறம் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கும் போது, இப்ப இந்த கிராமத்தையே தேர்ந்தெடுக்கும் போது அடுத்த கிராமத்துல சொல்றாங்கல்ல, அடுத்த கிராமத்து மக்கள் இதே மாதிரி கூட்டம் போட்டு சாகு வரை விட மாட்டோம், கலெக்டரை முற்றுகையிடுவோம்னு அவன் சொல்லலாம். சரி, இந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா இங்க தண்ணீர் வசதி இருக்கும். ஆக நல்லா தெரிஞ்சுக்கணும் பார்வையாளர்களும் நீங்களும், அரசு பொது நன்மை பப்ளிக் குட்டுக்காக பிரைவேட் குட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணலாங்கிறது அரிஸ்டாட்டில் காலத்துல இருந்து ஒரு சித்தாந்தம். அதாவது ஒரு ஊர்ல இருக்கிற 200 பேருடைய நிலங்கள் பாதிக்கப்பட்டால் 2 கோடி பேருக்கு நன்மை விளையும் என்றால் பரவாயில்லை அப்படிங்கறத ஏற்படுத்தினதான் இந்த லேண்ட் அக்விசிஷன் ப்ரோக்ராம். ஆனா இவங்க சொல்றதுல நிறைய மிகைப்படுத்தி சொல்றாங்க. இப்ப இந்த நிலங்கள்லாம் அரசு நல்ல விலை கொடுக்கும், அதை வாங்கிட்டு போய் இவங்க செட்டில் ஆகலாம். இப்ப அவர் சொல்றதுல நானே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எனக்கு பதில் சொல்ல முடியாது. 1500 விவசாயிகள் பாதிக்கப்படுகிறோம்ங்கிறாரு, எடுக்கிறது 638 ஏக்கருங்கிறீங்க. அப்ப ஒரு விவசாயிக்கு 40 சென்ட் தான் வருது. அப்படி 40 சென்ட் ஹோல்டிங்லாம் அங்க கிடையாது. அங்க இருக்கிற விவசாயிகள்ல வசதியானவர்கள் சிலரை தூண்டி விட்டு பேச வைப்பார்கள் எங்களுடைய அனுபவம். நான் இவங்களை குறை சொல்லல, பாவம் அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா கூட இருக்கலாம். ஆனா பொது நன்மைக்காக தனி நன்மையை நாம் உதாசீனப்படுத்தாமல் தனி நன்மைக்கு வேண்டிய நன்மைகளை அப்பதான் சொல்லுவாங்க, ஐயா எங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, அவர் சொல்றாரு நிறைய பேர் படிக்கிறாங்கன்னு, இந்த அனல்மின் நிலையத்தில் எங்களுக்கு வேலை கொடுப்போம், இந்த அனல்மின் நிலையம் வந்தால் உங்க பிள்ளைகளுக்கே வேலை கிடைக்கலாம், இந்த அனல்மின் நிலையம் வந்தால் அதை சுற்றி நிறைய தொழிற்சாலைகள் உருவாகலாம், அதில் உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலாம். அப்படி வளர்ந்தவைதான் கோயம்புத்தூர், சேலம், எல்லாம் பெரிய பெரிய மாவட்டங்கள். தூத்துக்குடி எல்லாம் நான் சிறு பையனா இருக்கும் போது இருந்ததை விட இன்றைக்கு 10 மடங்கு வளர்ந்திருக்கு. சோ இந்த மாதிரி காரியங்களை தெரியாமல் ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசுற மாதிரி தான் எனக்கு தெரியுதுமா. தொடர்ந்து பேசலாம் திருமுருகன். தற்பொழுது இந்த அனல்மின் நிலையம் என்பது அரசு ஒரு பொது நோக்கத்திற்காக தான் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் என்கின்ற கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அனல்மின் நிலையம் அங்கே அமையும் பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நிலையம் இருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் தான் தமிழகத்தில் பல நகரங்கள் உருவாகி இருக்கிறது. இதையையும் மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. ராமநாதபுரம் பகுதியில் அமைய இருக்கும் அனல்மின் நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்கள் அவர்களுடைய கருத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்து வருகிறார்கள். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பாலாவிடம் பேசலாம். பாலா, இப்ப அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேளுங்க, இந்த அனல்மின் நிலையத்திற்காக கையகப்படுத்த இருக்கக்கூடிய நிலங்களுக்கு எவ்வளவு இழப்பீடு தொகை வழங்க போறதா அரசு அதிகாரிகள் சொல்லிருக்காங்க. அதே நேரத்துல அவங்களுடைய நலனை மேம்படுத்த எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறதா சொல்றாங்க. அதுல என்ன மாதிரியான பணிகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறதா சொல்லிருக்காங்க. தற்சமயம் நாகநாந்தல் பகுதியை சேர்ந்த விவசாயி ஒருத்தர் இருக்காரு. நம்ம அவர்கிட்ட கேட்போம், இந்த அரசு நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு இழப்பீடு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு மாற்று ஏற்பாடாக எதுவும் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய விவசாயிகளிடத்தை இழப்பீடே இல்லை. நாங்க விவசாயம் செய்து அதுல தான் நாங்க பிழைக்கிறோம். அது அரசு எவ்வளவு பல லட்ச ரூபாய் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த இழப்பீடே தேவையில்லை. எங்களுடைய விவசாயம் பண்ணி எங்களுடைய பிள்ளைகளை வருஷம் காலம் ஃபுல்லா அதுல தான் நாங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் விளைநிலங்கள் மட்டும் போதும். விவசாயிகளுக்கு எந்த நஷ்டீடும் எங்களுக்கு ஏற்படுது அல்ல. இந்த அனல் மின் நிலையம் என்பது 10,000 கோடியில அரசு செலவழிக்கிற அனல் மின் நிலையம் எங்களுக்கு தேவையே இல்லை. ஏரிக்கிளை கிடைக்கிற மின்சாரத்தையும் காற்றால இருக்கிற மின்சாரத்தையும் தயாரிச்சாலே எங்களுக்கு போதுமான மின்சாரம் கிடைக்கும். இந்த அனல் மின் நிலையத்தினால சுற்றியுள்ள மக்கள் நாங்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவோம் என்பது புற்றுநோய், பல நோய்கள் வருவதற்கு இந்த அனல் மின்சாரம் அதிகமாக காணப்படுது. இது இந்த நிலக்கரி வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி, இதுல கந்தகம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால காற்றுல பரவி நாங்கள் வசிக்கின்ற ஒவ்வொரு கிராமத்திலையும் பட்டு குழந்தைகள் முதற்கொண்டு எல்லா பகுதியிலையும் புற்றுநோய் வருவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த பகுதியை நாங்க நம்பி ஊரணியிலும் குளத்திலையும் தான் நாங்க குளிச்சுக்கிட்டு இது முடிய தண்ணியில குடிச்சுக்கிட்டு திறந்த வெளியில இருக்கிற கம்மாயில இந்த தூசி பட்டு நாங்க குடிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு, குடிநீர் கூட அலைய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு தலைநிலைமையா அரசாங்கம் எங்களை துன்புறுத்துது. எந்த அனல் மின் நிலையத்துக்காண்டி எங்களுடைய விளைநிலங்களை எடுக்கக்கூடாது. இது போல நாங்க பல ஏக்கர்ல போய் விவசாயம் பண்ற உப்பளம் வச்சு அங்கே நாங்க கூலிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒரு 40 ஏக்கர் நிலத்தையும் அரசு ஆக்கிரமிக்கிற சொல்றாங்க. அங்கே நாங்க கூலிக்கு அன்றாட புலப்பூட்டி இருக்கிறோம், அந்த இடத்தையும் ஆக்கிரமிக்கிறது. இதை எக்காலத்து கொண்டும் எங்க பகுதியிலேயே எந்த பகுதியிலுமே அனல் மின்சாரம் கூடவே கூடாது. அப்படி வந்தாலும் நாங்க சட்டத்தின்படி சந்திப்போம். எந்த அரசு அதிகாரிகளும் எங்க ஊருக்கு வந்தா அவளை கட்டி வச்சு இங்கேயே நாங்க இருப்போம். அதான் மக்கள் போராட்டம். நீங்க அரசு நிலங்களை கையகப்படுத்துறாங்க, விளைநிலங்களா? அந்த விளைநிலங்களுக்கு எவ்வளவு மதிப்பீடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க?
அதாவதுங்க இப்போ அரசு வந்து சொல்றது வந்து எங்க விவசாய நிலத்துக்கு 70,000-80,000 வரை கொடுக்குறோன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க அந்த விவசாயத்தை பண்ணலாலே ஒரு லட்சத்துக்கு மேலே நாங்க அதுல இருந்து வருமானத்தை எடுப்போம். இதை மேற்கொண்டு வந்து விவசாய நிலத்தை வந்து கையப்படுத்துங்கிறது அரசு சட்டமே கிடையாது. அதுக்கு எதிர்ப்பு தான். அது அரசாங்கமே சொல்லியிருக்காங்க இது வந்து விவசாய நிலத்தை கையப்படுத்தக்கூடாதுங்கன்னா அவங்க இது இப்படி செய்யறாங்க. இந்த மீன் பகுதி மக்கள் கூறும்போது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 70 முதல் 80,000 வரை இழப்பீடு கொடுப்பதாக வந்து பகுதி மக்கள் கூறுகின்றனர். தொடர்ந்து பேசலாம் பாலா. தற்பொழுது சமூக ஆர்வலர் திரு அருள்செல்வன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் அருள்செல்வன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அனல் மின் நிலையம் அமைப்பதற்கு அந்த பகுதி மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க. விளை நிலங்களை கையகப்படுத்துறதுனால எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட இருக்கு, வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. அனல் மின் நிலையம் அமைப்பதாக அரசு அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு எங்களுக்கு மேலும் பல பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு ரொம்ப பயந்து போய் அவங்க சொல்றாங்க. உண்மையாகவே அனல் மின் நிலையம் அமைக்கும் பொழுது அதிக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? பொதுவா பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து புவி வெப்பம் அடைதல் அப்படின்ற பிரச்சனை வந்து பெரிய அளவுல இன்னைக்கு உலகளாவிய அளவுல பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. பருவநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு, புவி வெப்பம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து உலக நாடுகள் சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு காரணங்கள்ல அனல் மின் உற்பத்தி நிலக்கரியை பயன்படுத்தி அனல் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களும் ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல பொதுவா ஒரு அனல் மின்சார உற்பத்தி நிலையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான மூலப்பொருளான கரியை நிலக்கரியை கொண்டு வர்றதுக்காக ஒண்ணு வந்து அவங்க கடல் மார்க்கமா கொண்டு வந்தாகணும், இல்லைன்னா வந்து நிலப்பரப்பு மார்க்கமா கொண்டு வந்தாகணும். இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பெரிய அளவுல அந்த முக்கியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இப்ப கடல் மார்க்கமா கொண்டு வரணும்னா அவங்க ஒரு துறைமுகம் அமைக்கணும். அந்த துறைமுகத்துல இறக்கி அங்கிருந்து அந்த தொழிற்சாலைக்கு பாத்தீங்கன்னா அங்கிருந்து கொண்டு போவாங்க. அந்த நிலக்கரியை கொண்டு போகும்போது அதை எடுத்துட்டு போகக்கூடிய அந்த வழியில பறக்கிறதுனால அல்லது வேற பல விதங்கள்ல ஏற்படக்கூடிய சூழல் சீர்கேடுகளை வாய்ப்பு இருக்கு. அடுத்த பிரச்சனை அந்த இடத்துல ஒரு இடத்துல சேமிச்சு வைப்பாங்க. சேமிச்சு வைக்கிற இடத்துல அதாவது கோல் யார்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற நிறைய இடங்கள்ல அவங்க உரிய பாதுகாப்பு முறைகளை வந்து கையாளாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அங்க நிலம் வந்து பாதிக்கப்படும், நிலத்தடி பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா வந்து இது எரிச்சி அனல் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எரிக்கும் போது அதிகப்படியான அந்த இடத்துல வெப்பம் வெளியேறும். அந்த எரிச்ச கரியிலிருந்து வரக்கூடிய தூசு வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகல் சொல்லுவாங்க. அது வந்து பறந்து நிறைய இடங்கள்ல காட்டுல போய் பறந்து சுவாச மண்டலத்துல சுவாசிக்கும் போது அது உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம அந்த பிளயாஷ் பாத்தீங்கன்னா அருகாமையில இருக்கக்கூடிய விளைநிலங்கள்ல அல்லது பயிர்கள்ல போய் மேல படியும் போது பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அந்த பயிர்ல வந்து அதோடைய வளர்ச்சி குறையறதுக்கான வாய்ப்பு, ரெண்டாவது அதோட ஈல்டு குறையறதுக்கான வாய்ப்பு, அந்த மாதிரிலாம் சாய்ஸஸ் நிறைய இருக்கு. அது இருக்கக்கூடிய கன உலோகங்கள்னால ஏற்படக்கூடிய தாக்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நிலக்கரி வந்து எரிச்ச பிறகு வரக்கூடிய அந்த பிளயாஷ் பாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் சாம்பல் குளம் சொல்லி டம்ப் பண்ணுவாங்க. அதை மாதிரி சேமிச்சு வைக்கும் போது அதுல ஏற்படக்கூடிய விளைவுகள். அப்ப ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா நிறைய அளவுல இதுல பிரச்சனை இருக்கு. கடந்த ஆண்டு கூட பாத்தீங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து ஒரு வழக்குல தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. எக்ஸிஸ்டிங் கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்ஸ்ல வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. இதோடு மட்டும் இல்லாம இதெல்லாம் அரசு கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா பொதுவா ஒரு திட்டம் ஆரம்பிக்க போறாங்கன்னா எந்த ஒரு தொழில் திட்டம் ஆரம்பிச்சாலும் அவங்க வந்து மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகத்துல வந்து விண்ணப்பிக்கும் போது அவங்க வந்து TOR அப்படின்னு சொல்லுவாங்க, டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்க வந்து இந்த திட்டம் ஆரம்பிக்க போறீங்க, இந்த இடத்துல இதெல்லாம் சூழல் இருக்கு, ஆகவே நீங்க இந்த அம்சங்கள்லாம் நீங்க வந்து ஆய்வு செய்யணும், இதெல்லாம் கணக்கில் எடுத்து ஆய்வு செய்து அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த TOR அடிப்படையில் தான் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் EIA சுற்றுச்சூழல் தாக்கீடு அறிக்கையை அவங்க தயாரிப்பாங்க. அந்த தாக்கீடு அறிக்கை தயாரித்து அதை சப்மிட் பண்ண நம்மளுடைய மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகத்துக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு சப்மிட் பண்ண பிறகு முறைப்படி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்துதான் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவாங்க. ஆனா இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த TOR சொல்லக்கூடிய மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகம் கொடுத்த டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் நிறைய இடங்கள்ல அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருதுங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இதுல EIA சொல்லியிருக்காங்க வந்து கோல் வந்து நாங்க வந்து துறைமுகத்தில இருந்து தண்டவாளம் ரயில் மூலியமா நாங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அதனால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன, அதை எப்படி வந்து இவங்க அந்த மிட்டிகேஷன் என்ன பண்ண போறாங்கன்னு அதை பத்தி சொல்லப்படல. இன்னைக்கு மக்கள் வந்து இந்த அளவு நிறைய வந்து பாதிப்பு இருக்கும், எங்களுக்கு அச்சம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த அச்சத்தை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு வந்து யாரு துறை ப்ராஜெக்ட் ப்ரொபோனன்ட் யாரோ, அது மேபி கவர்மெண்டா இருக்கலாம் அல்லது தனியாரா இருக்கலாம். இங்க பொறுத்தளவு ஒரு தொழில் நிறுவனம் அவங்க அந்த நிறுவனம் வந்து முறையா வந்து அந்த மக்களுக்கான தகவல்களை வந்து தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கு.
தொடர்ந்து பேசலாம். திரு அருள் செல்வன் தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலேயே இருங்க. ராமநாதபுரம் பகுதியில் அமைய இருக்கக்கூடிய இந்த அனல் மின் நிலைய திட்டத்தினால் தங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த அனல் மின் நிலையம் அமையும் பொழுது அது சுற்றுப்புற சூழலையும் பாதிக்கக்கூடிய நிலையம் இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு அருட்செல்வனும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் இதனுடைய நிலை குறித்த பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். ராமநாதபுரம் பகுதியில் அனல் மின் நிலையம் அமைப்பதற்கான எதிர்ப்புகள் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. அனல் மின் நிலையம் அமைந்தால் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். அதே நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை இதற்கு கையகப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற குரலும் விவசாயிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பாலாவிடம் பேசலாம். பாலா, ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டம் தெற்காட்டூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையத்தினால பல்வேறு பாதிப்புகளை அங்க இருக்கிற மக்கள் எதிர்நோக்கி இருக்காங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை தினந்தோறும் எதிர்கொள்றாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. தற்சமயம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் வாழாந்திரை பகுதியில் தெற்காட்டூர்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில ஒரு அனல் மின் நிலையம் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அனல் மின் நிலையத்திலிருந்து அதிகமான குதிரை திறன் ஜெனரேட் பயன்படுத்துறதுனால என்ன விளைவின் கூறுவதற்காக நம்மளோட சமூக ஆர்வலர் இளங்கோ இருக்காரு, நம்ம அவர்கிட்ட கேட்போம். இந்த தெற்காட்டூர் பகுதியில் அந்த அனல் மின் நிலையம் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிற அனல் மின் நிலையத்தில் என்ன பாதிப்பு இருக்கு? ராமநாதபுரம் மாவட்டம் தெற்காட்டூர் வாழாந்திரை பகுதியில் அரசாங்கம் மின்சாரம் தயாரிக்கிறோம், அந்த கிராம மக்கள்கிட்ட போய் சொல்லி மின்சாரம் தயாரிக்கிறோம், அங்கிருந்து இயற்கை வாயு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் நிறுவனத்திட்ட அதை வகையான விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இப்ப அந்த பகுதியில அந்த பகுதி மக்கள் தங்கவே முடியாத அளவுக்கு அதிக குதிரை திறன் கொண்ட அந்த ஜெனரேட்டர்களை பயன்படுத்துற காரணத்தினால அந்த பகுதி மக்கள் அங்க வசிக்கவே முடியல. அது மட்டுமல்ல, அந்த கிராம பகுதி முழுவதுமே இன்னைக்கு ஒரு சுகப்பிரசவம் என்ற ஒரு செய்தியே இல்லாம போய் அனைத்து தாய்மார்களுமே ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தைகளை பெற்றுக்கிறோம், அது போன்ற ஒரு சூழ்நிலை நிலவி முற்றிலுமாக அந்த கிராம பகுதி முழுவதுமே மாசுபட்டு கிடக்குது. தொடர்ச்சியாக அந்த கிராம பகுதியில் இரவு நேரங்கள் தங்கவே முடியாது, தூங்குறது கூட முடியாது. இரவு நேரங்களில் எங்கேயாவது தூக்கிட்டு பகல்ல தான் வரணும். ஆகவே அந்த பகுதி மக்கள் அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த அனல் மின் நிலையத்தை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆகிய குறுகிய அளவில் இருக்கு. குறுகிய அளவில் இருக்கக்கூடிய அந்த அனல் மின் திட்டம் அங்க இருக்கக்கூடிய எரிவாயு திட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, மிகப்பெரிய ஒரு இம்சையான ஒரு சூழ்நிலையா அந்த கிராம மக்கள் அந்த இடத்துல சுவாசிக்கிட்டு இருக்காங்க, அதை கிரகிச்சுட்டு இருக்காங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலையில ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக, மிகவும் பின்தங்கிய மாவட்டத்தில் ஒரு சிறிய பகுதி தான் இந்த திருவண்ணாமலை தாலுகால அதிகமான ஒரு விவசாய பகுதியா இருக்கு. விவசாயம் மட்டுமல்ல, அந்த பகுதி மக்கள் மீனவ பகுதிகளா இருக்கு, கடற்கரை ஆழமற்ற பகுதியா இருக்கு. அந்த ஆழமற்ற பகுதியில தோழர்கள் மீனவர்கள் அந்த பகுதியில் மீன் பிடிச்சு தன்னுடைய ஜீவனாம்சமாக வாழ்வாதாரமாக வச்சிருக்காங்க. வேலிடங்களை அதிகமாக அதிகமாக மகசூல் தரக்கூடிய பயிர்களை விளையிட்டு அங்க அரிசிகளை நெல்மணியில் தயார் பண்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல அது மட்டுமல்ல, அந்த பகுதியில் ஏறத்தாழ 36-40 கண்மாய்கள் நீர்நிலைகள் இருக்கு. இவ்வளவு நீர்நிலைகளை அழிச்சு அந்த கடற்கரை பகுதி மீனவர்களுடைய ஆதாரத்தை அழிச்சு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சு இப்படி ஒரு அனல் மின் திட்டத்தை கொண்டு இதன் மூலமா நாங்கள் மின்சாரம் தயாரிக்கிறோம் என்று தமிழக அரசாங்கம் சொன்னா இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மாவட்ட நிர்வாக திட்டம், மாவட்ட ஆட்சியற்ற இந்த பகுதி மக்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த பகுதியில விளைநிலங்கள் இருக்கக்கூடிய பகுதியில எங்களுடைய மண்ணை, எங்களுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த மண்ணை நீங்க எடுக்கக்கூடாது, வேற பகுதிக்கு திட்டத்தை கொண்டு போங்க. இந்த நிலையில இங்க வைக்கக்கூடாது போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது போராடுறவங்களை ஒரு சர்வதிகாரமா மாவட்ட ஆட்சியர்கள் இன்னைக்கு பிடிச்சி சிறையில போட்டிருக்காங்க. இது வன்மையா கண்டிக்கலாம். இது போன்ற நிகழ்வை இதை செஞ்சு உடனே இந்த மக்களை மிரட்டி யாருமே இதுல பயன்படக்கூடாது, யாருமே போராட்டம் பண்ணக்கூடாது நினைக்கிறாங்க அரசாங்கம். ஆனா அந்த பகுதியில மக்கள் இந்த அனல் மின் நிலையம் அமைச்சா வேலைகள் கிடைக்கும் சொல்றாங்க. இதாவதுங்க, இந்த பகுதியில அமைச்சா வேலை கிடைக்கும் இந்த பகுதி மக்கள் யாருமே சொல்லலைங்க. வீட்டுக்கு வீடு வேலை யாரும் சொல்லலைங்க. இந்த அனல் மின் திட்டம் வர்றத அந்த மக்கள் கடுமையா எதிர்க்கிறாங்க. எல்லா மக்களும் இருக்கிறாங்க, யாருமே ஆதரிக்கவே கிடையாது. சும்மா சில பேரை அரசாங்கமே மாவட்ட ஆட்சியரை ஒருத்தர் தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு
அவர்கிட்ட ஒரு 50,000 ஒரு வருஷம் பணத்தை கொடுத்து யாராச்சும் ஒரு ஆளை வந்து தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதன் மூலமா அவங்களே ஒரு அறிக்கை அவங்ககிட்ட வாங்கிட்டு ஒரு மனுவை வாங்கிக்கிட்டு அந்த மனுவை வச்சுக்கிட்டு இந்த மக்கள் வந்து வேலை வாய்ப்பை கேட்கிறாங்க, விளைநிலங்களை எடுத்துக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு அப்பட்டமான பொய். விளைநிலங்களை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்க சட்டமே இருக்கு. அதன் அடிப்படையில் விளைநிலங்களை எந்த நிலையிலுமே எடுக்க கூடாதுங்க. இப்ப தற்சமயம் வந்து இந்த மக்கள் நீங்க இந்த அரசுக்கு வந்து நீங்க என்ன கோரிக்கை? இந்த அணுமின் திட்டம் வந்து இந்த திருவண்ணாமலை தாலுகாவில காவனூர் பஞ்சாயத்துல வரக்கூடாது. அப்படி மீறி வந்தா நாங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமோ, கோர்ட்டுக்கு போறதா இருந்தாலும் கோர்ட்டுக்கு போவோம், நேர சந்திக்கிறதுனால நேர சந்திக்கிறோம். அரசுக்கு நீங்க வந்து என்ன அரசுக்கு வந்து இந்த திட்டம் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது, மாற்றி வேற இடத்துக்கு கொண்டு போகும். நீங்க வேற என்ன அரசுக்கு வந்து என்ன கோரிக்கை? அரசுக்கு இதை விட விவசாயத்துல தகுதி இல்லாத பகுதி எவ்வளவோ இருக்கு, அங்கே கொண்டு போகலாம். நல்ல உற்பத்தி திறன் உள்ள இந்த பகுதியை அரசு தவறான தகவலை நம்பி இந்த பகுதியை தேர்வு செஞ்சிருக்கு. ஆகையினால இந்த திட்டத்தை கண்டிப்பா வேற பகுதிக்கு மாட்டோம். இந்த திட்டத்தை நாங்க எதுக்கல, ஆனா எங்க பகுதிக்கு இது வரக்கூடாது. கண்டிப்பா உயிரே போனாலும் இதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், போராடவும் எதுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். இந்த உங்களுக்கு வந்து அரசு நிர்ணயித்த தொகையோட அதிகமான தொகை கொடுத்தா நீங்க கோரிக்கையே எங்களுக்கு தேவையே இல்லை. இந்த பகுதியிலேயே இந்த திட்டம் வரக்கூடாது. அதாவது உற்பத்தி திறனே இல்லாத பகுதிக்கு நீங்க தாராளமா மாத்துங்க. எந்த பகுதியில் செயல்பட விடவே மாட்டோம். அது என்ன இருந்தாலும் சரி, எவ்வளவு இழப்பீடு கொடுத்தாலும் அந்த இழப்பீடு நாங்க ஏத்துக்கிற தயாரா இல்ல. வந்து இந்த விவசாயிகள் வரும்போது வந்து இந்த பகுதிக்கு அனல் திட்டம் வேண்டாம் சொல்றதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து பேசலாம் பாலா. முருகன் சார், இப்போ அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, இப்ப அவங்களுடைய ஒரு வாழ்வாதாரம் உற்பத்தி திறனே அந்த பகுதியில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து அழிக்கப்பட்டு இந்த திட்டம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதனால பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. வேற இடங்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு போகலாம், திட்டத்தை நாங்க எதிர்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த விஷயத்துல அரசோட வழிமுறைகள் இன்னும் இந்த விஷயத்துல எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? இதுல தெளிவா இருக்கு. இவங்க வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாம்பிள் தான் நீங்க பாக்குறீங்க. இதை விட பயங்கர எதிர்ப்புகள் நாங்க உயிர் போனாலும் பண்ண மாட்டோம்னா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதாவது இதே இது இன்னொரு ஊர்ல மாத்தினா அந்த ஊர்ல இருக்கவங்களும் எங்க விவசாயிகள் போனால் நாங்களும் மாட்டோம், இது மாதிரி ஒரு 10 பொம்பளைங்களை விட்டுட்டு இவர் வந்து பாருன்னு சொன்னா அதுக்கு எண்டே கிடையாது. இப்படிதான் நாங்க பார்த்ததே இல்ல. இருக்கிற இந்த பயத்தை போக்கணும். ஏன்னா ஒரு பயத்தை இது பயம் இல்லங்க, இது பயம் இல்ல, தயவுசெய்து தப்பா புரிஞ்சுக்காதுங்க. ஒன்று இப்ப நம்ம சமூக ஆர்வலர் பேசினார் பாருங்க, ஒன்று முழு விவரங்களும் தெரிந்து அவர்கள் பேச வேண்டும் நான் நினைக்கிறேன். உதாரணமா இந்த எத்தனையோ இடங்கள்ல நம்ம அனல் மின் நிலையம் வைத்திருக்கிறோம், எத்தனையோ இடங்கள்ல வந்து அந்த என்வாயன்மெண்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாரும் சுபிட்சமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ அந்த பயம் வேண்டியதில்லை. அடுத்து ஒரு உதாரணம் கூட சொல்ல முடியாதவங்க ஒரு ஊர்ல அனல் மின் நிலையம் இருந்ததுனால இந்த மாதிரி வியாதி வந்ததுன்னு. நீங்க இவங்க நிலத்தை எடுத்த உடனே கையில பணம் கொடுத்து இவங்க வேற இடத்துல போய் செட்டில் ஆயிருவாங்க. சோ அந்த இடத்துல இருந்தாங்கன்னா தான் பக்கத்துல இருக்கிறதுல ஹீட் எல்லாம் வரும். இவர் சொன்னார் பாருங்க, அங்க ஒர்க் நடக்குங்க. ஒர்க் நடக்கும்போது நிறைய ஆழ்துளை கிணறுகள் போடுவதற்கு அங்க இப்ப மின்சாரமே கிடையாது. மின்சாரம் இல்லாத ஒரு பகுதியில காட்டு பகுதியில போய் ஜெனரேட்டரை வச்சு வேகமா துளை போடுவாங்க, நிறைய வேலை செய்வாங்க. அந்த ஜெனரேட்டர்ல வர்ற அந்த புகை எனக்கு மூக்குக்குள்ள போகுதுன்னா நீ அங்க எதுக்கு போற, தூர போய் நிக்க வேண்டியதானே. சோ இதெல்லாம் எனக்கு என்னமோ ஆர்கனைஸ்டா தெரியுது, ஆனஸ்டா ஃபீல் பண்றேன். இதெல்லாம் கலெக்டர் கடுமையா கண்டிச்சிருக்காரு, அவரை கண்ணாப்பின்னு பேசுறாங்க. இல்ல இப்போ இந்த மாதிரியான மக்கள் எதிர்க்கக்கூடிய திட்டத்துல முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு மரபுசாரா எரிசக்தி, இயற்கை எரிசக்தி, நீங்க சொல்றது ஜெனரல் பாலிசி, நீங்க சொல்றது ஜெனரல் பாலிசி. நியூக்ளியர் இதை வந்து உதயகுமார் எதுக்குறாரு, விட்டுருங்க. அனல் மின் நிலையத்தை இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க, விட்டுருங்க. அப்புறம் காத்து மின்சாரம் காத்து அடிக்கும் போதுதான் வரும், காத்து இல்லாத போது பவர் கட்டுனா அப்ப நான் ஒரு 10 பேர் போராடுவான். இதை தயவு செய்து நீங்கள் தேர்ந்தெடுத்த அரசின் புத்திசாலித்தனத்திற்கும் அவர்களுடைய நல்லெண்ணத்துக்கு விட்டுருங்க. இப்ப நம்ம மக்களாகிய நாம் ஓட்டு போட்டு ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த அரசு மக்களுக்கு எதிர்ப்பான வேலைகளை செய்யாது என்று நம்பி அவர்களுக்கு கையில அதை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுங்க, இந்த லேண்ட் அக்விசிஷன் பப்ளிக் குட் நம்ம சொன்ன பாருங்க. இப்ப நம்ம 4 பேர் ஒரு இடத்துல குடியிருக்கிறோம், நம்ம 4 பேரும் அங்கிருந்து அகற்றிட்டு அந்த இடத்துல ஒரு பள்ளி கட்டினா ஒரு 40,000 மக்களுக்கு நன்மைன்னு நினைச்சா நம்மளுடைய தீமையை அந்த நன்மைக்கு ஈடாக கொடுப்பதுதான் லேண்ட் அக்விசிஷன். அதை பொறுத்துக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம் திரு முருகன். தற்பொழுது தொலைபேசி வாயிலாக திரு அருள்செல்வன் காத்திருக்கிறார், அவரிடத்தில் பேசலாம். திரு அருள்செல்வன், இப்போ வளர்ச்சி திட்டங்கள் வேணும் அப்படிங்கறது பல இடங்கள்ல மக்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான். இப்போ மின்சார தேவை நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அனல் மின் நிலையம் அமைக்கக்கூடிய ஒரு விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு கருத்து நீங்க முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான திட்டங்களுக்கு பல இடங்கள்லயும் இந்த மாதிரியான ஒரு இன்னல்கள் கொடுக்கும் பொழுது வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய பாதையில வந்துட்டு
வந்துட்டு ஒரு சரிவு ஏற்படாதா, இல்ல இதை சகிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் இடத்துல ஏற்படவில்லையா? நீங்க பொதுவா அரசு இந்த விஷயத்தை பொறுத்தளவு ரொம்ப தீர்க்கமா அவங்க யோசனை பண்ணலாம் தான் இந்த கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்காங்க. ஒரு திட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஏன் அந்த EIA என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதே அதுக்குதான். என்ன இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இதை செய்யக்கூடிய நிறுவனங்கள் ஒரு ஏஜென்சி தான் இதை பண்ணி கொடுக்குறாங்க, ஸ்டடி பண்றாங்க. ஒரு 2 பருவ காலமும் பண்ணணும், இரவு பகல் பண்ணணும், எல்லாமே அந்த எல்லா இடங்களையும் அதுல உள்ளடக்கி அந்த ஆய்வு மேற்கொள்ளப்படணும். இந்த திட்டத்தினால அல்ல இந்த திட்டத்தின் அலைடு ஒர்க் இருக்கு இல்லைங்களா, இப்ப இதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, மற்ற எந்த ஒரு செயல்பாட்டினாலும் சூழலுக்கு என்ன தாக்கம் ஏற்படும், அங்க இருக்கக்கூடிய புளோராஃபோனான்னு சொல்லக்கூடிய விலங்குகளுக்கு என்ன தாக்கம் ஏற்படும், தாவரங்களுக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதை ஆழமா படிச்சு அந்த மக்களுக்கு என்ன அது வாழ்வாதாரமா இருக்கிறது என்ன விஷயம், அந்த வாழ்வாதாரத்து மேல இந்த திட்டத்தினால ஏதாவது தாக்கம் ஏற்படுமான்னு அதை ஒரு புரிதல் உண்டாக்கிக்கிறதுக்கு தான் அந்த EIAன்னு சொல்லக்கூடிய அந்த அறிக்கை ஆய்வு. அந்த ஆய்வே மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகம் கொடுத்த வழிகாட்டுதலை முழுமையாக பின்பற்றி செய்யப்படவில்லை அப்படின்னும் பொழுது அப்ப அதான் மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் மக்கள் பயப்படுறாங்க அப்படின்னும் போது இப்ப இவங்க ஒழுங்கா அந்த ஆய்வு மேற்கொண்டு இருந்தாங்கன்னா அதை மக்கள்கிட்ட சொல்ல முடியும். நான் இதெல்லாம் பண்ண இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அங்க உப்பளங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, இறால் பண்ணைகள் இருக்குன்னு சொல்றாங்க, நாட்டுப்படகு மீனவர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க, கடல் மீனவர்கள் இருக்காங்க, விவசாயம் இருக்கு, குளம் இருக்கு, நீர் ஆதாரங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள் மேல கால்நடைகள் இருக்கு, மனுஷங்க வாழறாங்க. இதன் மீது இந்த திட்டத்தினால என்ன தாக்கம் வரும்ன்றது தெளிவா இவங்க படிச்சிருந்தா தானே அதை எப்படி அந்த தாக்கத்தை சரி பண்ண போறோன்ற விஷயத்த சொல்ல முடியும். அந்த தாக்கம் பண்ண ஆய்வறிக்கையே முழுமையா செய்யப்படலைன்றதா இதுல குற்றச்சாட்டா இருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு அருள்செல்வன். தற்பொழுது களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பாலாவிடம் பேசலாம். பாலா, இப்போ அங்க இருக்கிற மீனவர்கள் கிட்ட கேளுங்க, இங்க அனல் மின் நிலையம் வருவதனால தங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதா, அந்த மீனவர்களுக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது, என்ன மாதிரியான பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்படும், அவங்களுடைய கருத்து என்ன, இந்த விஷயத்துல அரசிடத்துல அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அவங்க கிட்ட கேளுங்க. தற்சமயம் நம்மள்ட்ட மீனவ சங்க தலைவர் தங்கராஜ் இருக்காரு, மோர்பனையில இருந்து வந்திருக்காரு. அரசு இந்த திட்டங்கள்னால உங்களுக்கு என்ன பாதிப்பு? இந்த கடற்கரையில 2 கிராமங்கள் அவங்க ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்க பகுதியில 2 மோர்பண்ணை, திருப்பாலக்குடி, இந்த 2 கிராமத்திலையும் குறைஞ்சது ஒரு 8000 மக்கள் 10,000 மக்கள் வாழ்றோம். அந்த பகுதியில இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா அந்த பகுதி அந்த 4ஆம் தேதி கருத்து கணிப்பு கூட்டத்தில் சொன்னாங்க, கடலுக்குள்ள 7 கிலோமீட்டர் தொலைவில் நாங்க கழிவு தண்ணீர் விட போறோம், அப்புறம் 6 கிலோமீட்டர்ல தோண்டி ஒரு தண்ணி அங்கிருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா அந்த பகுதியில கடற்கரை ஓரங்கள்ல நாங்க அந்த பகுதி மக்கள் சிறிய நாட்டுப்படகு வச்சுதான் மீன்பிடி தொழில்றோம், நண்டு கணவாய் இந்த சிறிய தொழில் தான் செஞ்சுட்டு வர்றோம். அப்படி இது அந்த பகுதியில இந்த மாதிரி ஆழங்கள் தோண்டி அங்க பாலங்கள் கட்டினா சிறிய நாட்டு படகுலாம் வச்சு குறுகிய நாள்ல தொழில் செய்ய முடியாது. இந்த கழிவு நீர் அங்க கொண்டே கலக்கரம் ஆரம்பிச்சா அந்த நிலக்கரியினுடைய அந்த கழிவு நீரை அங்க கலந்துட்டா அந்த பகுதி மீன் பூரா அழிஞ்சிடும். சுத்தமா எந்த வழியிலையும் மீன் உற்பத்திய இல்லாம போயிடும். அது போக பாத்தீங்கன்னா அந்த கரை ஓரங்கள்ல இந்த கண்ணா செடி, அலையாத்தி செடி, மாங்க்ரோஸ் இந்த கன்றுகள்லாம் இந்த பகுதியில நிறைய கவர்மெண்டே உற்பத்தி பண்ணிருக்கு. இதெல்லாம் அந்த அனல் மின்சாரம் அமைச்சா அது பூரா அழிஞ்சு விடும். அதுல உற்பத்தி ஆகிற சிறிய மீன்கள் குஞ்சுகளை தான் நாங்க மீன் பிடித்து அந்த பகுதியில ஒரு 2 கிராமத்திலே நாங்க வாழ்றோம். அப்படி இந்த திட்டம் இங்க அமைச்சா 2 கிராம மக்களும் நாங்க வாழவே முடியாது. எங்களுக்கு இதுக்கு நீங்க அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? திட்டத்தை இந்த திட்டத்தை வேறு இடத்துக்கு மாற்றி அமைத்தால் நாங்கள் நிம்மதியாக வாழ்வோம். இந்த திட்டத்தை நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றி தரும்படி மாவட்ட ஆட்சியாளரையும் கவர்மெண்ட் அரசாங்கத்தையும் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்க மாவட்டம் ஏற்கனவே வேலை வாய்ப்பு இல்லாம முற்றிலுமாக ஒரு சாதிய கலவரமா இருக்கு. அதாவது திட்டத்தை உடனே கைவிடணும். பகுதி மக்கள் கூறும்போது திட்டம் நமக்கு வேண்டவே வேண்டாம் சொல்றாங்க. தங்கள் உயிரை விடுவதற்கு தயாராக மக்கள் தகவல்களுக்கு நன்றி பாலா. ராமநாதபுரம் முப்பூர் பகுதியில் அனல் மின் நிலையம் அமைக்க இருக்கிறது என்கின்ற ஒரு அறிவிப்பு தமிழக அரசு கடந்த சில மாதங்களுக்கு முன் வெளியிட்டிருந்தது. ராமநாதபுரம் ஏற்கனவே வறட்சி மாவட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மாவட்டத்தின் நெற்களஞ்சியமாக
திருவாடனை பகுதிதான் அறியப்படுகிறது. ஆனால் இப்பொழுது அனல் மின் நிலையம் அமையக்கூடிய பகுதியில் கையகப்படுத்த வேண்டிய நிலங்கள் அந்த பகுதியில் அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த அனல் மின் நிலைய திட்டத்திற்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு அனல் மின் நிலையம் அமைந்தால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படும் என்கின்ற அச்சமும் அவர்களிடத்தில் இருக்கிறது. கருத்து கேட்பு கூட்டமும் பெயரளவில் தான் நடத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு கோரிக்கை ஒரு பிரச்சனையும் அவர்களிடத்தில் இருக்கிறது. மேலும் இந்த ஒரு அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டால் கடல் வளமும் பாதிக்கப்படும், மீன்கள் இனப்பெருக்கமும் பாதிக்கப்படும், அங்கு மீனவர்களின் வாழ்வாதாரமும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது என்கின்ற ஒரு பிரச்சனையும் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் வளர்ச்சி திட்டம் என்பது இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தாண்டி செல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. இப்பொழுது அனல் மின் நிலையங்கள் அமைந்திருக்கக்கூடிய பல இடங்களில் நிலைமை என்பது நன்றாகவே தான் இருக்கிறது. அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல தொழிற்சாலைகள் அனல் மின் நிலையம் பக்கத்தில் அதிகமாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு நகரங்களும் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக பல நகரங்களும் நாம் சொல்லலாம். இந்த ஒரு நிலையில் மக்களின் அச்சத்தை தீர்க்க அரசு அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த மக்களின் பிரச்சனையை தீர்க்க அரசு முறையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே ராமநாதபுரம் பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் பாலா மற்றும் நமது செய்தியரங்கில் பங்கேற்ற திரு முருகன் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருக்கிறோம்.